அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான சாஃப்டான கிண்ணத்தப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பொன்னி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பொடியான பொன்னி அரிசி. இதை கொதிக்கிற தண்ணியில் நான் ஊற போட போகிறேன். 1 hour ஊற போடணும். இப்போ நல்லா ஊறியாச்சு. இது 2 கப் அரிசி, அதனால நான் 2 தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 2 எக்கு, ஃப்ளேவருக்கு ஏலக்காய், அதுக்கப்புறம் 1.5 கப் சுகர். இந்த பாலை ஊற்றியே நம்ம இந்த அரிசியை நல்ல மை போல் அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போது நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. எக்கு, ஏலக்காய், சீனி எல்லாமே போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இனி இதை நல்லா அரிச்சு எடுத்துக்கிடணும். அரிக்கிறதுக்கு நான் அரிப்புலையும் அரிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் காட்டன் துணிலையும் அரிச்சு வச்சுருக்கேன். இப்படி 2-3 மட்டும் நம்ம அரிச்சு எடுத்தால் தான் நமக்கு நல்ல சாஃப்டான கிண்ணத்தப்பம் கிடைக்கும். அதே போல் அந்த பேட்ரு திக்காட்டும் இருக்கக்கூடாது. திக்காட்டு இருந்தனாலும் நமக்கு கிண்ணத்தப்பம் கல் போல் ஆயிரும். நம்ம பாலாடைக்கு இருக்கிற மாவு போலே இருக்கணும், தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் நல்ல சாஃப்டான கிண்ணத்தப்பம் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம இட்லி சட்டிலையும் வைக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு தட்டையில் கீ அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் இந்த பேட்டரை ஊற்றிடலாம். இப்போ இந்த இதில் நான் விசிலோ அந்த கேஸ் கட்டோ எதுவுமே போடலை. நமக்கு சூப்பரான சாஃப்டான கிண்ணத்தப்பம் ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே போல் ரெடி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் சூப்பராக வரும். இது கொஞ்சம் வெந்த பிறகு மேலே கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ரம்ஜானுக்கு வைக்கிற ஸ்பெஷல் ஸ்வீட்டு தான் இது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.